Okay, welcome students. Welcome to this session. This is Unit 1, Vocabulary and Grammar Exercise, Part 3. நம்ம previous sessionல Part 1, 2 பார்த்தோம். அந்த Part 1ல Vocabulary and some Grammar பார்த்தோம். இப்போ Part 3ல fully நம்ம Grammar தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தோம்னா Grammarல tense அப்படின்றத பார்க்க போகிறோம். Tense அப்படின்றது. உங்களுக்கு tense அப்படின்றது நீங்கள் ஏற்கனவே ஸ்டாண்டர்டில் 9th 10thல நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்கறது டென்ஸில் நிறைய fill in the blanks, எரர் ஸ்பாட், எப்படி எரர் கண்டுபிடிக்கிறது, தென் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்க போகிறோம். இதில் அப்படின்னா இந்த டென்ஸில் ஓகே முக்கியமாக பார்க்கும் பொழுது நம்ம இப்போ இந்த டென்ஸில் பொறுத்த வரைக்கும் ஓகே நம்ம நெக்ஸ்ட் நம்ம அடுத்து போகிறோம். கவனிங்க, எல்லாரும் கேட்குது இல்லமா பேசுறது? Yes, sir. Now use the verbs given in brackets in the following sentences in the correct forms. Page 14ல நம்ம பார்க்குறோம். இப்போ verbs இருக்கு இல்லையா, bracketல verb கொடுத்துருப்பாங்க. அந்த verb வந்து கரெக்ட் சென்டென்ஸை கொண்டு வரணும். பாருங்க, அதாவது இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. இது நான் உங்களை மீட் பண்ணிடுறேன், எல்லாரையும் மீட் பண்ணிடுறேன். முடிஞ்ச பின்னாடி நான் உங்களுக்கு எல்லாரையும் மீட் பண்ணிட்டேன், நீங்கள் பேச முடியாது. இப்போது முடிஞ்ச பின்னாடி வந்து நான் மீட் அன்மியூட் பண்ணிட்டு டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். பாருங்கள், சென்டென்ஸ் 1 பாருங்கள். ஃபஸ்ட்டு, ஐ லைக் டு ஸ்பெண்ட் டைம் வித் மை ஃப்ரெண்ட் whenever ஐ டேஸ் ஃப்ரீ. இதில் பார்த்தீங்கன்னா என்ன டென்ஸ் அப்படின்றத கொடுக்கல, பட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐ லைக் டு ஸ்பெண்ட் டைம் வித் மை ஃப்ரெண்ட் wheneverனா மீனிங் என்னன்னா எப்பொழுதெல்லாம் ஐ ஃப்ரீ, நான் எப்போதெல்லாம் நான் ஃப்ரீயாக இருக்கிறானோ அப்போல்லாம் நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு கூட பேச விரும்புவேன் அப்படின்னு அர்த்தம். இது என்ன அப்படின்னா இது ஒரு ஹேபிட்டாக இருக்கும். அதாவது ஃப்ரீயாக நான் வந்து எப்போ ஃப்ரீயெலாம் நேற்றாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இருந்தாலும் சரி, நாளைக்கு இருந்தாலும் சரி, எப்பொழுதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறானோ அப்போல்லாம் ஃப்ரெண்டு பேசுன்றது ஒரு ஹேபிட். அப்போ ஒரு ஹேபிட்டை குறிச்சிது அப்படின்னா ஆக்சுவலி நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்டில் கொண்டு வரணும். வழக்கமாக நம்ம வந்து ஒரு ஹேபிட்னாவே நேற்று நடந்தது, இன்றைக்கி நடக்கிறது, நாளைக்கு நடக்கும், அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை குறிக்குது அப்படின்னா இல்லையா, நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட்டில் கொண்டு வரணும். அப்படி சிம்பிள் ப்ரெசன்ட்டில் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைக்ன்றது அப்படியே வரும். லைக் இருக்கு இல்லையா, லைக் அப்படியே கொண்டு வரும். ஏன்னா லைக்ன்றதுக்கு ப்ரெசன்ட் வேர்ப் லைக் தான், ஓகேவா. பாஸ்ட் வேர்ப் லைக்னு வரும். ஸோ ஐ லைக் டு ஸ்பெண்ட் டைம் வித் மை ஃப்ரெண்டு whenever ஐ ஆம் ஃப்ரீ. ஆம் அப்படின்றது வந்து இங்கே பி வேர்ப் இருக்கு இல்லையா, பி போட்டிருக்கு இல்லையா, பி போட்டு என்ன செய்யணும், பி வேர்ப் போடணும். பி வேர்ப் என்னென்ன இருக்குது, ப்ரெசன்ட் பி வேர்ப் வந்து பார்த்தோம்னா இஸ் ஆர் ஆம் இருக்கும், பாஸ்ட் பி வேர்ப் வாஸ் வேர் இருக்கும். நம்ம ப்ரெசன்டென்ஸாக இருக்கிறனால தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த பி வேர்பை ஆம் போடுறோம். ஏன் ஆம் போடுறோம், ஈஸியாக போடக்கூடாது அப்படின்னா இங்கே ஐ வந்திருக்கு இல்லையா, ஐ வந்திருக்கனால தான் நம்ம வந்து ஆம் போடுறோம், ஈஸ் போடக்கூடாது. அப்போது நம்ம ஏன் ப்ரெசன்டென்ஸ் அப்படின்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இது ஒரு ஹேபிட். நான் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் ஃப்ரெண்டு கூட பேச விரும்புவேன் அப்படின்னா அது வந்து ஹேபிட். இது ஓகேவா. அந்த ஹேபிட்டை குறிக்கிறனால நம்ம என்ன செய்வோம், ப்ரெசன்டென்ஸ் போடுவோம். பாசன்ஸ் போட்டோம்னா எல்லாமே பாசன்ஸ் போட்டோம்னா நேற்று நடந்தது பட் இன்றைக்கி நடக்கலன்னு ஆகிடும், இன்றைக்கி நடக்கலை நாளைக்கு நடக்காதுன்னு அர்த்தம் ஆகிடும், ஓகேவா. அதனால தான் ஒரு ஹேபிட்டை குறிக்கும் போது ப்ரெசென்ட்டு சிம்பிள் ப்ரெசென்ட் போடுறோம். செகண்ட் பாருங்கள், ஹி டேஸ் லைக்லி டு மிஸ் த ட்ரெயின், ஹி ரன் அப் த ஸ்டேஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஹி டேஸ் ஈஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஹி இஸ் லைக்லி டு மிஸ் த ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ஹி டேஸ் அப் டு த ட்ரெயின் ஸ்டேஷன். அப்போ ட்ரெயின் மிஸ் பண்ணும்போது இப்போ மிஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த ஸ்டேஷனுக்கு இது என்ன அப்படின்னா இது வந்து ரெண்டு நிகழ்ச்சியில் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. ரெண்டு நிகழ்ச்சிகளை கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. உதாரணம் சொன்னோம் அப்படின்னா நிகழ்ச்சியை கம்பேர் பண்ணுறது அப்படின்னா நீ சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது என்ன செய்யுது அப்படின்னா வந்து உன்னுடைய ஃப்ரெண்டு கதவு தட்டுறான் அப்படின்னா கதவு தட்டுறது ஒரு நிகழ்ச்சி, சாப்பிட்டு கொண்டிருப்பது நிகழ்ச்சி. அப்போ எந்த நிகழ்ச்சி முதல் நடக்குதுன்னு பார்க்கணும், எந்த நிகழ்ச்சி முதல்ல நடக்குதுன்னு பார்க்கணும். கதவு தட்டுறது முதல் நடக்குதா இல்லை சாப்பிட்டுருப்பது முதல் நடக்குதா அப்படின்னா கதவு தட்டுறது பின்னாடி தான், அதுக்கு முன்னே நீ சாப்பிட்டுட்டு இருக்க. அப்போ சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு நிகழ்ச்சி முதல் நடக்குது, கதவு தட்டுதுன்றது பின்னாடி நடக்குது. அப்போ எது முதல் நடக்குதோ அதுக்கு ஐஞ்சி போடணும், ஓகேவா. எதுக்கு முதல் நடக்குதோ அதுக்கு ஐஞ்சி போடணும். மற்றது வந்து நம்ம இந்த பியூர்வ் அப்படியே போட்டுக்கலாம். ஈஸ்ன்றது ஒரு பியூர்வ் தான். அப்போ ஹி இஸ் லைக்லி டு மிஸ் த ட்ரெயின், இது ஹி இஸ் லைக்லி டு மிஸ் மிஸ் பண்ண போகிறோம். லைக்னா மீனிங் என்ன, விரும்புறது இல்லை, மிஸ் பண்ணுற தருவாயில் இருக்குன்னு அர்த்தம்.
லைக்லி டு மிஸ் த ட்ரெயின் அப்படின்னா அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது, தருவாயில் இருக்குது, அதனால இவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்போது இவன் வந்து மிஸ் பண்ணுறான் அப்படின்னா ட்ரெயின் முன்னாடியே வந்துருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ட்ரெயின் சீக்கிரம் போயிட போகுது, ஓடிக்கொண்டிருக்கிறான். எதுக்கு? ட்ரெயின் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. அப்போ என்ன ஆன்சர் பாருங்கள், ஹீஸ் அப்படியே போட்டுக்கலாம். ஏன் ப்ரெசன்ட் போகிறோம் தெரியுதா? he is likely to miss the train, he is running up the station. ஓகே, அப்போது வந்து he is running up the station, அப்போ வந்து ஓடிட்டு இருக்கான்னு அர்த்தம். அடுத்து 3 பாருங்க. at the moment they wait at the bus stop but I not know their plans for the journey. at the moment அப்படின்றது பார்த்தோம்னா இது ஒரு கீவேர்டு. at the moment இது ஒரு கீவேர்டு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு காலத்தை காட்டக்கூடிய ஒரு அட்வர்ப். இந்த மாதிரி at the moment, now இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அந்த சமயத்தில் என்ன நம்ம சொன்னோம் இல்லையா, என்ன ரெண்டு செயல்பாடு. they wait at the bus stand, ஒரு பஸ் ஸ்டாப், அது ஒரு செயல்பாடு. வெயிட் அப்படின்னா காத்து கொண்டிருப்பது ஒரு என்னது, அது ஒரு செயல்பாடு. பட் ஐ நாட் நோ தேர் பிளான்ஸ் ஃபார் த ஜர்னி. ஆனால் எனக்கு வந்து அவங்க எதுக்காக காத்துட்டு இருக்காங்க, ஏன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு பிளான் தெரியாது. இப்போ ரெண்டு சைடு கம்பேர் பண்ணாலும் அதுவும் என்ன வரும், கண்டினியூஸாக வரணும். அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு அடுத்த மூமெண்ட். அந்த நேரத்தில் அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு அவங்க பிளான் தெரியாது அப்படின்றது. அப்போ என்ன பண்ணுவோம் பாருங்க, அடுத்த மூமெண்ட்டே தே ஆர் வெயிட்டிங். பாருங்க, வெயிட்னு போட்டுருக்கு இல்லையா, தே ஆர் வெயிட்டிங். அப்போ தே ஆர் வெயிட்டிங் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா அது அந்த செயல் கம்பேர் பண்ணும்போது இந்த செயல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவங்க வந்து அந்த நேரத்தில் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஐ டு நாட், பாருங்க நாட் கூட டூ போடுறோம், டு நாட் நோ தேர் பிளான்ஸ் ஃபார் அ ஜர்னி. அவங்க எதுக்காக போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த பேசேஜில் இது மட்டும் ஓகேவா, கூட டவுட் இருக்காம உங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம், அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. டவுட் இருக்கா உங்களுக்கு? சார் நீங்க செகண்ட் क्वेश्चन மறுபடியும் சொல்லுங்க சார். செகண்ட் பார்த்தோம்னா he is likely to miss the train. சார் செகண்டுக்கு வந்து அதுதான் சார். ஆமா, எங்களுக்கு வந்து பி தான் சார் கொடுத்திருக்காங்க, பிராக்கெட்ல இஸ் கொடுக்கல சார். ஓகே, பீனா கூட ஈஸ் போடலாம், பி வரப்பு தானே இது பழைய புக், எங்கிட்ட இருந்து பழைய புக் நினைக்கிறேன், அதான் அப்படி வந்தது. ஓகே, பீனா ஈஸ் போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சார் ஃபர்ஸ்ட் ஐ டேஷ் வருது சார், அதுக்கு அப்புறம் தான் சார் லைக் வருது. பரவாயில்ல, டேஷ் கொடுக்கல, இதுல டேஷ் கொடுக்கல. டேஷ் இல்லாலும் வந்து லைக் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்புறம் பி ஈஸ்க்கு வந்து மீன் போடலாமா சார்? இல்லம்மா, அங்க பி தான் இருக்கு, ஆக்சுவலா பி தான் இருக்கணும், அதை ஈஸா மாத்தி கொடுத்துருக்காங்க, அவ்வளவு ஒன்றும் இல்லை. பி ஈஸ்ன்றது பின்றது ஒண்ணுதாம்மா. இங்க பி கொடுத்துருக்காங்கல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல, அதே போல தான் இங்கேயும் பி கொடுக்கலாம், தப்பு இல்லை. அப்ப அங்க பி பிராக்கெட்ல பி என்ன மாத்திரம், ஈஸ்ன்னு மாத்திரம் சொல்லுங்க. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? அப்போ ஹி பி, ஓகே, பீனா கூட நம்ம பி வரப்போ ஈஸ் போடுறோம், ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸ். ஹி இஸ் லைக்லி டு மிஸ் த ட்ரெயின், ஹி இஸ் ரன்னிங் அப் டு த ஸ்டேஷன். ஓகேவா? அப்போ என்ன அப்படின்னா ட்ரெயின் போகிறதுக்கு முன்னாடி ஓடிக்கொண்டிருந்தான். ட்ரெயின்னு போகலை, ஆனால் மிஸ் பண்ணுற சூழ்நிலை இருக்கு. எந்த செயல் முதல் நடக்குது, ட்ரெயின் போகிறதா இவன் ஓடிக்கொண்டிருப்பதா? இவன் ஓடிக்கொண்டிருப்பதா முதல் நடக்குது. அப்புறம் தான் ட்ரெயின் பிடிக்கணும் இல்லையா, ட்ரெயினை பிடிக்கணும் இல்லையா, அதனால எது முதல் நடக்குதோ அதை ஐஞ்சி போடுறோம். அப்போ ஹீ இஸ் ரன்னிங் அப் த ஸ்டேஷன். ஏன் ரன்னிங் அப் த ஸ்டேஷன்? அவன் ட்ரெயினை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான். இன்னும் ட்ரெயின் போகலை ஆக்சுவலாக. ஓகேவா? அப்போது இவன் ஓடிக்கொண்டிருப்பது முதல் நடக்குது, அப்புறம் தான் ட்ரெயின் வருது. சொல்கிறது புரியுதா? மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ இந்த செகண்ட் புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். தேர்டுமா, அடுத்த மூமெண்ட் தான் முக்கியம். அடுத்த மூமெண்ட்ன்றது எப்பயும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வரும். அடுத்த மூமெண்ட் அப்படின்றது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வரும். அதனால தான் வந்து தே ஆர் வெயிட்டிங் போடுறோம், தே ஆர் வெயிட்டிங், ஆர் வெயிட்டிங் போடுறோம். இங்கே வந்து ப்ரெசென்ட்டுக்கு டூ போடுறோம், ஐ டூன்னு போடுறோம். சப்போஸ் ஐ பதில் ஹீ வந்தால் டஸ் வரும். ஐ வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் டூ போடுறோம். ஹீ ஷீ இட் தேர்ட் பர்சன் வந்தால் டஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? போலாம் சார். குட். அடுத்து பாருங்க, இதிலே கண்டினியூ ஆகுது. அது 4 பாருங்க. த ஃபர்ம்லி பிலீவ் இன் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட். இது வந்து பார்த்தோம்னா கடவுள் இருக்கு அப்படின்றத நான் உறுதியாக நம்புறேன் அப்படின்றது. ஓகேவா? இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே. நேற்றும் நம்பிட்டு இருந்தேன், இன்றைக்கி நம்பர், நாளைக்கு நம்ப போகிறேன். இது வந்து இதுவும் ப்ரெசென்ட்டு சிம்பிள் தான். பாருங்கள், தே ஃபர்ம்லி பிலீவ் இன் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட். இந்த பிலீவ் அப்படியே போடுறோம். பிலீவ் வந்து என்ன டென்ஸு, ப்ரெசென்ட் வெர்பு. இந்த ப்ரெசென்ட் வெர்பு அப்படியே போடுறோம். ஏன் போடுறோம் அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா இது நம்பிக்கை, ஒரு பிலீஃப், அதாவது இது ஒரு ஹேபிட்டை எடுத்துக்கலாம். இப்போ நம்பிக்கை எடுத்துக்கணும். சில நம்பிக்கைலாம் பார்த்தோம்னா 3 நம்பிக்கை அப்படின்றது வந்து 10 வருஷத்துக்கு முன்னே இருந்தாலும் சரி, இல்லை இப்போ இருந்தாலும் சரி, 10 வருஷத்துக்கு பின்னாடி இருந்தாலும் சரி, நம்முடைய சடங்கு சாங்கியம் அப்படின்னு நம்பிக்கை வந்து நமக்கு போகாது. ஓகேவா? அப்போ நம்ம இந்த பிலீவ் அப்படின்றது ப்ரெசன்ட் போடுறோம். 5th பாருங்க, we hear a lot of noise. we hear up டேஷுக்கு வச்சுக்குவோம். நீங்கள் டேஷ் கொடுக்கல, இங்கே டேஷ் வச்சுக்குவோம்.
we hear a lot of noise because the new buildings transmit sound vacant. இது ஒரு நிகழ்ச்சி மாதிரி நாங்கள் வந்து பெரிய நாய்ஸ் நான் கேட்டோம். ஏன் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கை வந்து என்ன பண்ணுறாங்க, பில்டிங்ஸ் டிரான்ஸ்மிட் சவுண்ட் வேக்கண்ட். சவுண்ட் வேக்கண்ட் அப்படின்னா அந்த இடத்துல அதிகமான சவுண்ட் வர அர்த்தம். இது பாருங்க, இந்த இது வந்து என்ன அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி இல்லையா. அப்போது வி ஹியர் லாட் ஆஃப் நாய்ஸ், இந்த ஹியர் ப்ரெசன்ட் அப்படியே போட்டுக்கிறோம். ஹியர் அப்படின்றத ப்ரெசன்ட் அப்படியே போட்டுக்கிறோம். வி ஹியர் எ லாட் ஆஃப் நாய்ஸ் பிகாஸ் த நியூ பில்டிங்ஸ் டிரான்ஸ்மிட் சவுண்ட் வேக்கண்ட். ஓகே, இதில் என்ன முக்கியமானது பார்த்தோம்னா பாசன்ஸ் ஏன் வரக்கூடாதா சார், ஹியர் ப்ரெசன்ட் போட்டிருக்கீங்க, ஏன் பாசன்ஸ் போடக்கூடாது. அதே போல் இந்த பில்டிங்ஸ் டிரான்ஸ்மிட்டட் பாசன்ஸ் ஏன் வரக்கூடாது அப்படின்னா இது ஒரு நடக்கிற நிகழ்வாக இருக்குது. ஓகேவா, இப்போ நான் கேட்டுருக்கோம் அந்த நாய்ஸை. என்ன நாய்ஸ் அப்படின்னா பில்டிங்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஓகேவா, அதனால் இது வந்து ப்ரெசென்ட்டாக கொண்டு வந்துடுறோம். 6 பாருங்க, ஷி ஆல்வேஸ் மேக் எக்ஸ்கியூசஸ் ஃபார் கம்மிங் லேட். இங்கே ஆல்வேஸ் அப்படின்றது ஒரு அட்வர்பு. ஆல்வேஸ் என்று டைமை குறிக்கக்கூடிய ஒரு அட்வர்பு. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஆல்வேஸ் நம்ம முதல்ல எப்படி அட் த மூமெண்ட் பார்த்தோம் இல்லையா, அட் த மூமெண்ட் அப்படின்றது எப்படி ப்ரெசன்ட் கண்டினியூஸோ அதே போல் ஆல்வேஸு, யூஷுவலி, ஃப்ரெக்வெண்ட்லி, ரேர்லி, நெவர், எவர், எவ்ரிடே, இதெல்லாம் வந்து ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசண்ட்டை குறிக்கக்கூடிய என்னது, அதெல்லாம் வந்து அட்வர்பு. அப்போது இங்கே என்ன போட்டிருக்கு, மேக் அப்படி போட்டிருக்கு இல்லையா, மேக்கு. இந்த மேக் அப்படியே வரும். ஆனால் இங்கே ஷீ என்று தேர்ட் பர்சன் சிங்குலர். இந்த தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மேக்கு கூட எஸ் என்று வரும். பாருங்க, ஷி ஆல்வேஸ் மேக்ஸ் எக்ஸ்கியூசஸ் ஃபார் கம்மிங். ஓகேவா, ஷீன்றதா தெரியல, ஷீ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க லேட்டாக வந்ததுக்காக அவங்க வந்து எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்க. ஓகேவா, இங்கே ஏன் இஎஸ் வரும்னு தெரியுது உங்களுக்கு? காரணம் என்ன, ஷீன்ற தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால நம்ம என்ன செய்கிறோம், மேக்ஸாக மாற்றிக்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த 4, 5, 6 தெரியுதா உங்களுக்கு? எப்படின்னு புரியுதா? பேசுங்க ஸ்டூடெண்ட்ஸ். புரியுது சார். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் போவோம். அடுத்தது 7th பாருங்க. இந்த பிரைம் மினிஸ்டர் லீவ் ஃபார் அமெரிக்கா டு மீட் த டெலிகேட்ஸ் டுமாரோ. இது என்ன அப்படின்னா டுமாரோன்னு கொடுத்துருக்காங்க. டுமாரோ வந்து ஃபியூச்சரில் கொண்டு வரலாம். ஆனால் இது வந்து பிரைம் மினிஸ்டருடைய ஒரு ஷெட்யூல். இந்த மாதிரி பெரியவங்களுடைய ஷெட்யூல் யார் இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டர் முக்கிய விஏபிஸ் இருக்காங்க இல்லையா, அந்த விஏபிஸுடைய ஷெட்யூல் நம்ம வந்து ஃபியூச்சரில் கொண்டு வரக்கூடாது. பேப்பரில் பாருங்கள், நம்ம பேப்பரில் நம்ம வந்து படித்தோம் அப்படின்னா இல்லையா, நம்ம ஏதாவது நம்ம பள்ளிக்கு பிரதம மந்திரி அவர்கள் நம்முடைய புதிய கட்டிடத்தை திறந்து வைப்பார்னு போட மாட்டாங்க, திறந்து வைக்கிறார். அடுத்த வாரம் நம்முடைய பள்ளியில் உள்ள புதிய கட்டிடத்தை நம்ம நாட்டு பிரதம மந்திரி அவர்கள் இல்லையா என்ன செய்வார், அவர் புதிய கட்டிடம் திறந்து வைக்கிறார்னு தான் போடுவாங்க இல்லையா, திறந்து வைப்பார்னு போட மாட்டாங்க. எப்பயுமே வந்து இந்த மாதிரி பிளானிங் சம்மந்தப்பட்டது, ஷெட்யூல் சம்மந்தப்பட்டது எல்லாம் சிம்பிள் ப்ரெசென்ட்டை குறிக்கும். அப்போ சிம்பிள் ப்ரெசென்ட் அப்படின்னா அந்த லீவ் அப்படியே போட போகிறோம், லீவு மாற்றக்கூடாது. ஆனால் இந்த பிரைம் மினிஸ்டர்ன்றது யார், ஃபர்ஸ்ட் பர்சனா செகண்ட் பர்சனா அப்படின்னா இது தேர்ட் பர்சன். ஏன் எப்படி தேர்ட் பர்சன்? பேசுகிறவங்களை குறிச்சா ஃபர்ஸ்ட் பர்சன், கேட்குறவங்களை குறிச்சா செகண்ட் பர்சன், பேசுவரும் இல்லாமல் கேட்குறவும் இல்லாமல் தேர்ட் பர்சன். இப்போ தேர்ட் பர்சனுக்கு வந்து எஸ் சேர்ந்து வரும். என்ன சேர்ந்து வரும் பாருங்கள், இந்த பிரைம் மினிஸ்டர் லீவ்ஸ், எஸ் சேர்ந்து வருதா, இந்த பிரைம் மினிஸ்டர் லீவ்ஸ் ஃபார் அமெரிக்கா டு மீட் த டெலிகேட்ஸ் டுமாரோ. டுமாரோன்றது ஃபியூச்சர் தான், ஆனாலும் கூட இது பிளான்டு. அதனால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா சிம்பிள் பர்சன் தான் போடணும். அடுத்து பாருங்கள், யூ ஆர் எ கமெண்டேட்டர் ஃபார் எ 5000 மீட்டர் ரன்னிங் ரேஸ். ஒரு ரேஸ் நடக்குது, அதுக்கு நம்ம வந்து கமெண்டேட்டராக இருக்குன்னு வச்சுக்குவேன். யூஸ் சிம்பிள் ப்ரெசென்ட் அண்ட் ப்ரெசென்ட் கண்டினியூஸ். சிம்பிள் ப்ரெசென்ட் அப்படின்னா அந்த வேர்ப் அப்படியே போடணும், ப்ரெசென்ட் கண்டினியூஸ் அப்படின்னா வெர்பு கூட ஐன்ஸ் போடணும், அதான். அண்ட் கம்ப்ளீட் த கமெண்டரி ஃப்ரம் த பிகினிங் டு த எண்ட் ஆஃப் த ரேஸ். ரீட் த கம்ப்ளீட்டட் பேசேஜ் அலவுடு. ஓகே, கொடுத்துருக்காங்க பாருங்கள். த 500 மீட்டர் ரேஸ் ஈஸ், உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஈஸ் இது வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. ஈஸ்ன்றது ப்ரெசென்ட் டென்ஸ். about to begin, lined up at the starting point from left to right, or John of Great Britain, Peter of Niagara and Jiva of India. The runners are warming up for the great event. ஓகே, இப்போ பாருங்க, அதாவது ஒரு நிகழ்ச்சி நம்ம வந்து கமெண்டேட்டர் அப்படின்னா அங்கே நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்குது. நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது சில விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும், கண்டினியூஸாக சொல்லணும், சிலதை ப்ரெசென்ட்டாக சொல்கிறோம். ஈஸ்ன்றது ப்ரெசென்ட் டென்ஸு, ஆர்ன்றது ப்ரெசென்ட் டென்ஸு, ஆர் வார்மிங் அப்படின்றது ப்ரெசென்ட் கண்டினியூஸ். இது அவங்களே புக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ நவ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நவ் அப்படின்றது ஒரு அட்வர்பு. இது வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ்க்குரிய அட்வர்ப். நவ் வந்தாலும் சரி, அட் த மூமெண்ட் வந்தாலும் சரி, இதெல்லாம் ப்ரெசென்ட்டு கண்டினியூஸ்க்குரிய அட்வர்ப். ஓகேவா, கீவேர்டு சொல்லுவோம் நம்ம. நெக்ஸ்ட் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நவ் தே டேஷ் டேக் their பொசிஷன்ஸ் ஆன் த ட்ராக். இங்கே நவ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நவ் அப்படின்றது நம்ம
இது ஒரு அட்வர்ப்னு சொன்னோம்னா டைமை குறிக்கக்கூடிய அட்வர்ப்னு சொல்லும்போது என்ன டென்ஸ்னு உங்களுக்கு தெரியும். நவ் வந்ததுன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வரும். ஓகேவா? தே டேஸ் பி ஆல் ரெடி ஃபார் ஸ்டார்ட். ஓகே, இதுவும் வந்து பார்த்தோம்னா ப்ரெசன்ட் டென்ஸில் வரும். த டேஸ் கோ த ஸ்டார்ட்ஸ் கன். தேர் அப்படின்றது பார்த்தோம்னா சிங்குலர் எடுத்துக்கிறோம். இதுவும் ப்ரெசன்ட் எடுத்துக்கலாம். எஸ், த ரேஸ் ஹேஸ் பிகன். ஓகே, துவங்கிடுச்சு. ஜான் டேஸ் லீட் வித் ஜீவா. இப்போ அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. டேஸ் க்ளோஸ் பிஹைண்ட் ஹிம். ஓகே, ஒரு இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல எல்லாமே ப்ரெசன்ட் எடுத்துக்கலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸு, சிம்பிள் ப்ரெசன்ட்டு இதெல்லாம் வரும். இப்போ ஆன்சர் பார்ப்போமா? முதல்ல பாருங்கள், ஆர் டேக்கிங். ஏன் ஆர் டேக்கிங் வருது அப்படின்னா நவ் இருக்கு இல்லையா, நவ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அதனால் நம்ம ஐஎன்ஜி கண்டினியூஸ் ஐஎன்ஜி போட்டாகணும். தேவுக்கு பி வரும் ஆர் வரும். ஸோ தே ஆர் டேக்கிங் தேர் பொசிஷன்ஸ் ஆன் த டேக். அதே போல் தேன்னு சொல்லும் பொழுது இங்கே எப்படி தேவுக்கு நம்ம ஆர் போடுறோமோ அதே போல் இந்த தேவுக்கு என்ன போடுவோம், பி வர்ப் போடுவோம். என்ன பி வர்ப்? ஆர். ஆல் த ரெடி ஃபார் த ஸ்டார்ட். தேர் டேஸ். தேர் அப்படின்றது பார்த்தோம்னா அங்கே இந்த இடத்துல ஒரே ஒரு நிகழ்ச்சி இருக்குது. த ஸ்டார்ட்ஸ் கன் மட்டுமே இருக்குது. அப்போது இந்த என்ன செய்யும் அப்படின்னா ஒரே ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறதுனால, பல நிகழ்ச்சி இருந்தால் நம்ம வந்து பன்மையில் எடுத்துக்கலாம். பட் இங்கே ஒரே நிகழ்ச்சி இருக்கிறதுனால இந்த சிங்குலராக எடுத்துக்கிறோம். அப்போ என்ன வரும்? கோஸ். தேர் கோஸ் த ஸ்டார்டர்ஸ் கன் இருக்குது. ஓகே, எஸ், த ரேஸ் ஹேஸ் பிகன். ஆரம்பம் ஆயிடுச்சு. அப்போ அது ஓடிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த கன் அவங்க ஸ்டார்ட் பண்ண உடனே ரேஸ் ஆரம்பம் ஆயிடுச்சு. அப்போ ஜானும் ஜீவாவும் ஓடிட்டு இருக்காங்க. ஓடிட்டு இருக்கும்போது நிகழ்ச்சி தொடர்ந்துட்டு இருக்கு. அப்போது தொடர்ந்து இருக்கும்போது கண்டினியூஸ் எடுத்துக்குவோம். இஸ் லீடிங். ஜான் இஸ் லீடிங் வித் ஜீவா. எத்தனை பேர் ஓடிட்டு இருக்காங்க? ஜானும் ஜீவா 2 பேர் ஓடிட்டு இருக்காங்க. இப்போ ஜான் வித் ஜீவா, ஜானோட ஜீவாவும் சேர்ந்து க்ளோஸ் பிஹைண்ட் ஹிம். இந்த க்ளோஸ்ன்றது வேர்பு. இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஜானும் ஜீவாவும் வந்து 2 பேரும் க்ளோஸாக இருக்காங்க போது இது ஜான் ஜீவா அப்படின்றத நம்ம என்ன செய்வோம்? புளூரில் எடுத்துக்குவோம். புளூரில் எடுத்துட்டோம்னா நம்ம அந்த க்ளோஸ் அப்படியே வரும். ஓகேவா? அப்போ எல்லாரும் க்ளோஸ், க்ளோசிங்னு வராது, ஆர் க்ளோசிங்னு வராது. ஆக ஜான் அண்ட் ஜீவா க்ளோஸ் பிஹைண்ட் ஹிம். ஓகே, எல்லாம் பார்த்தோம்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸு, சிம்பிள் ப்ரெசன்ட்டு சேர்ந்து வருது. இந்த ஹேஸ் பிகன் மட்டும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போவோமா? நெக்ஸ்ட் பாருங்க, இது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இப்போ டி இருக்கு இல்லையா, இந்த டியில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ரீட் த எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் காயில்ஸ் டைரி. காயில்ஸ் டைரி நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. என்ட்ரி ரிகார்டிங் ஹேர் நேபாள் ட்ரெக். ட்ரெக் அப்படின்றது மலை ஏறுறது. அண்ட் ஃபில் த பிளாங்க்ஸ் வித் த கரெக்ட் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் தி வெப்ஸ் கிவன் இன் ப்ராக்கெட்ஸ். இப்போ வந்து அவங்க டைரி எழுதுறாங்க. டைரி எழுதுறது எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, சில நேரங்களில் பாசன்ஸ் வரும், சில நேரங்களில் ப்ரெசன்ஸ் வரும், சில நேரங்களில் பாஸ்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் கன்ஸ்லாம் வரும். டைரி நடந்து முடிஞ்சது பார்த்து டைரி எழுதுவோம். எப்பயும் நான் பார்த்தோம்னா டைரி அப்படின்றது வந்து அவங்க டே 1, டே 2, டே 3, டே 4 அது மாதிரி 8 நாளுக்கு எழுதியிருக்காங்க. 8 டேஸ் எழுதியிருக்காங்க. இந்த 8 டேஸுக்குரிய டைரி நம்ம வந்து டென்ஸ் பார்ப்போம். படிக்கிறேன் பாருங்க. வி லீவ் அண்ணா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இன் சென்னை 2 days ago. அப்போ 2 days ago அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி நடத்தும். 2 நாளைக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சது அப்படின்னா அந்த பாசன்ஸில் வரும் இல்லையா. கேச்சிங் ஏ டிரெக்ட் ஃப்ளைட் டு காத்மண்டு. காத்மண்டுக்கு நேபாள், நேபாளுக்கு டைரக்ட் 2 days முன்னே புறப்பட்டோம். வி டேஸ் ஸ்பெண்ட் எ டே சைட் சீயிங். இது வந்து காத்மண்டில் போனது வந்தது எல்லாம் சொல்கிறாங்க. காத்மண்டு இஸ் ஃபுல் ஆஃப் பீப்புள், ரிக்ஷாஸ் அண்ட் த ஸ்மெல் ஆஃப் சாண்டல்வுட். ஐ நெவர் பி வர்ப் வந்திருக்கா ஆன் எ ட்ரிப் லைக் திஸ் பிஃபோர். ஸோ ஐ ஆம் ரியலி எக்ஸைட்டட். பாருங்க, ஐ ஆம் ஆம் அது இருக்கு பாருங்க. இங்கே இன்னும் ப்ரெசென்ட் கொடுத்துருக்காங்களா, ஐ ஆம் அப்படின்றது ப்ரெசென்ட் டென்ஸ். சரி, என்ன ஆன்சர் பார்ப்போமா? முதல்ல பாருங்க, லெஃப்ட். ஏன் லெஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா 2 days எகோன்னு கொடுத்துருக்காங்களா. இந்த 2 days எகோன்னு இருக்கு இல்லையா, இந்த 2 days எகோ ஓகேவா, இங்கே இருக்கு பாரு. இந்த 2 days எகோ என்ன என்ன அப்படின்னா முக்கியம் பார்க்கும் பொழுது 2 days எகோ இது இம்பார்ட்டன்ட். என்ன இம்பார்ட்டன்ட்டு? இதுதான் பாசன்ஸை குறிக்கி விடுது, அதனால தான் லெஃப்ட் வருது. ஓகேவா? செகண்ட் பாருங்க, இதுவும் பாசன்ஸ். ஏன்னா அந்த இடத்துல 2 நாளைக்கு முன்னே காத்மண்டு போயிட்டாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க, ஸ்பெண்டுக்கு பாசன்ஸ் என்ன, ஸ்பெண்டுக்கு பாசன்ஸு ஸ்பெண்ட்னு சொல்கிறோம் நம்ம. ஓகேவா? சைட் சீயிங். காத்மண்டு ஈஸ் பார்த்தா ஈஸ் இருக்கு இல்லையா. ஏன் ஈஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்பயுமே காத்மண்டு எப்படி இருக்கும், ஃபுல் ஆஃப் சாண்டல்வுட். இன்னைக்கு மட்டும் இல்லை, எப்பயுமே சாண்டல்வுட் தான். ஓகேவா? அப்புறம் ஐ நெவர் பீன், பீன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஐ நெவர் ஏன் பீன் போடுறோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, ஐவுன்னு போட்டிருக்காங்க இல்லையா. ஐவுன்னு என்ன மீனிங், ஐ ஹாவ்னு அர்த்தம். என்ன மீனிங் இதுக்கு, இங்கே என்ன இருக்குன்னு தெரியல, ஹேவ், HAVE, ஹேவ் இருக்குது அர்த்தம் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதில் ஹேவ் இருக்குது. இந்த ஹேவ் அப்படின்றத நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போது இங்கே இந்த பிக்கு பீன் போடுறோம். ஏன் பீன் போடுறோம் அப்படின்னா இந்த பர்ஃபெக்ட் டென்ஸாக இருக்கிறதுனால தான் பீன் போடுறோம். ஆன் எ ட்ரிப் லைக்லி திஸ் பிஃபோர், ஸோ ஐ ஆம் ரியலி எக்ஸைட்டட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்,
இப்போ ஏன் லெஃப்ட் வந்தது, எதுக்காக ஸ்பெண்ட் போட்டோம், ஏன் பீன் போட்டோம்னு புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? Yes, sir. நெக்ஸ்ட் போவோம் பாருங்க. Yes, sir. நெக்ஸ்ட் கவனிங்க. டே 2 பாருங்க. டே 2ல அங்கேயே இருக்காங்க. இப்போ இட் டேஷ் ரெயின் when we reached போக்கரா. போக்கராவுக்கு போகும்போது மழை பெஞ்சது. இது பாருங்க, ரீச்டுன்றது பாருங்க பாஸ்ட் டென்ஸ். ரீச்டுன்றது பாஸ்ட் டென்ஸ்மா. அதனால இங்க வென் வந்திருக்கு பாரு. வென் வந்தாலும் நாங்க வந்து போக்கராவுக்கு போகும்போது போக்கராவுக்கு போய் சேர்றோம். அப்போ அங்க மழை பெஞ்சிட்டு இருந்தது. அப்போ எது முன் நடக்குது? இவங்க போய் சேர்றதா இல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கிறதா? சொல்லுங்க பார்க்கலாம். எந்த செயல் முன் நடந்துட்டு இருக்கோம்? நீங்களே சொல்லுங்க. எது முன் நடந்துட்டு இருக்கோம்? மழை பெய்யது தான் முன் நடந்துட்டு இருக்கு. அதான் ஐஎன்ஜில் வரும். அது வந்து செயல் எது முன் நடந்துட்டு இருக்கோ அதுக்கு ஐஎன்ஜில் போடுறோம். இங்க ரீச்ன்றது பாஸ்ட் டென்ஸா இருக்கனால பாஸ்ட் கண்டினியூஸ் போட போறோம். ஓகேவா? நேபாள் செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி. அண்ட் சா பாருங்க, சா பாஸ்ட் டென்ஸ் கொடுத்துருக்காங்க. சா த ஸ்னோயி பீக்ஸ் ஆஃப் த ஹிமாலயாஸ். அந்த பனி இப்படி பெஞ்சிட்டு இருக்கு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வி டேஸ் ரீச் போக்ரா ஆஃப்டர் a hair rising 6 hours bus journey. 6 hours bus நம்ம சேர்ந்தோம். along very narrow roads with a lot of hairpin bends. The bus dash so full that one person had to share the driver's seat. பாருங்க, was raining, அதான் present continuous போடுறோம். it was raining when we reached the போக்ரா. ஓகேவா? அடுத்து பாருங்க, past tense. we reached, ஏன்னா past tense போடுறோம் அப்படின்னா இதெல்லாம் முடிஞ்சு போனது. we reached போக்ரா after a hair rising 6 hours bus journey along very narrow roads with a lot of hairpins bends. The bus was, be verb was போடலாம், is போடக்கூடாது. என்ன எல்லாம் போடலாம் past tense. ஸோ ஃபுல்லாக என்ன past tense என்ன ரீசன் அப்படின்னா என்ன இருக்கு பாருங்க. past tense சொல்றது முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த ரீச் வருது இல்லையா, இது ஒரு இடி வந்திருக்கு, இது past tense. பாருங்க, சா வந்திருக்கு இல்லையா, இதுவும் past tense. அதே போல என்னன்னு பாருங்க, ஜோனி நேரோ வித் லாட் ஆஃப் ஹேப்பன்ஸ். ஸோ ஃபுல் ஆஃப் தட் பாருங்க, ஹேட் வந்திருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து ஹேட் வந்திருக்கு பாருங்க, ஹேட், இதுவும் பாஸ்ட் டென்ஸ். ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸ், இது வந்து நடந்து முடிஞ்ச கதை அப்படின்றதுனால என்ன நினைச்சிடும் அப்படின்னா எல்லாமே இது பாஸ்ட் கண்டினியூஸ். ஏன் பாஸ்ட் கண்டினியூஸ் போடணும்? இங்கே வென் வந்திருக்கு பாரு. நாங்கள் வந்து சேரும் பொழுது என்ன வந்தது, அங்கே சேரும் பொழுது அங்கே மழை பெஞ்சிட்டு இருந்தது. அதனால பாஸ்ட் கண்டினியூஸ் போடுறோம் இல்லையா? காரணம் என்ன? வெண்ணை குறிக்கிறனால. வெண்ணை குறிச்சது அப்படின்னா நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் போடலாம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு இந்த பேரை உங்களுக்கு புரியுது அப்படின்னு ஏன் பாஸ்ட் டென்ஸ் போடணும்னு புரிஞ்சுதா? சரி, நெக்ஸ்ட் போவோமா? ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது பேஜ் 15ல பார்க்குறோம். இப்போ நான் 14 முடிச்சிட்டோம், பேஜ் 15 வரும். ஆமாம், டே 3. இப்போ பார்க்குற டே 3 பாருங்க. ஆமாம், டே we dash begin our trek at last. நாங்கள் ட்ரெக் போய் சேர்ந்தோம். we are at about 900 meters. நாங்கள் வந்து 900, அதாவது 90 என்னது 90 என்ன சொல்லுவோம், அதை 900 என்னது 900. ஓகேவா? 900. ஆமா, 900 மீட்டர்ஸ் அண்ட் த வெதர்ஸ் இஸ் வார்ம். பாருங்க, இதில் ப்ரெசென்ட் வருது பாருங்க. இந்த ஆர்ன்றது ப்ரெசென்டென்ஸ். ஆர் இருக்கு இல்லையா, இதில் ப்ரெசென்ட் கொடுத்துருக்காங்க. ஆர் ப்ரெசென்டென்ஸ், ஈஸ் ப்ரெசென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. வெதர் இஸ் வார்ம் அண்ட் ஹியூமிட். ஃபார் லஞ்ச் வி ஹேட், இங்கே பாசன்ஸ் வருது பாருங்க. ஹேட்ன்றது பாசன்ஸ். ஹேட் சிப்ஸ் அண்ட் யாக் சீஸ் சாண்ட்விச்சஸ். ஐ டிடின்ட்ன்றது இதுவும் பாசன்ஸ். ஆமா, டிடின்ட் பாசன்ஸ். ஓகே, லைக் தம் வெரி மச். ஐ ஆம்ன்றது பிரசன்ஸ். thrilled that we dash pitch tents for our camps in the dense forest. பாருங்க என்னன்னு ஆன்சர் பாருங்க. இங்க have begun, we have begun our trek at last. நாங்க வந்து ட்ரெக் ஆரம்பிக்கிறது நான் ஆரம்பிச்சோம். have begun அப்படின்றது present perfect tense. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, have pitched, இதுவும் present perfect tense தான். அதாவது present perfect tense அப்படின்றது நம்ம வந்து முடிஞ்சு போன நிகழ்ச்சின்னு அர்த்தம். முடிஞ்சு போன நிகழ்ச்சின்னு சொல்றாங்க அப்படின்னா அதோட எஃபெக்ட் இருக்கு. செஞ்சுட்டாங்க இல்லையா, அந்த செஞ்சு முடிஞ்சுதான் உடனே சொல்றாங்க. அப்போ இது வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸும் பாஸ்ட் டென்ஸும் கலந்துருக்குதுல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போவோமா? நெக்ஸ்ட் பாருங்க, டே 4ல எஸ்டர்டே வந்துருக்கு பாருங்க. என்ன மீனிங் எஸ்டர்டே அப்படின்னா சொல்லுங்க, என்ன மீனிங்? நேத்துன்றது பாஸ்ட் டென்ஸ் தானே இது. எஸ்டர்டே a landslide dash our path. நாங்க போற வழியில அந்த பாத் வந்து அடைப்பு ஏற்பட்டது, பிளாக். அண்ட் we had, பாருங்க, hadன்றது பாசன்ஸ். hadன்றது பாசன்ஸ். என்ன இதுல பாசன்ஸ் ஒன்று வந்ததுன்னா திரும்ப ப்ரெசென்ட் வராது. டு யூஸ் ரோப்ஸ், கவனிமா, ரோப்ஸ் டு கெட் ஓவர் இட். திஸ் மார்னிங் we walked along the river Kali Gandaki through dense forest of oak trees and we pitched our camp at Tukuch
below the Annapura mountain range. The main danger in addition to landslides is yak attack. Yaks dash not dangerous. இது வந்து யாக்ஸ் அப்படின்றது தெரியல உங்களுக்கு. அது வந்து மிருகம். ஒரு யாக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு எருவு போல காட்டெருமை போல ஒரு மிருகம். ஆமாம், அது வந்து எப்பவுமே டேஞ்சரஸ் இல்லை. எப்பவுமே டேஞ்சரஸ் இல்லைன்றது நம்ம பிரச்சனை தான் போடுறோங்க. ஓகேவா? பாருங்கள் ஆன்சர் பாருங்கள். இங்கே என்ன பிளாக்டு, ஏன்னா எஸ்டர்டேன்றது நேரத்தில் பாசன்ஸ் இல்லையா, பிளாக்டு போடுறோம். ஆனால் இங்கே பாசன்ஸ் வராது. என்ன வருதுங்க? ஆர். ஏன் ஆர் வருது அப்படின்னா எப்பவுமே யாக்ஸ் ஆர் நாட் டேஞ்சரஸ். இது வந்து ஒரு பொதுவான பண்பை குறிக்குது இல்லையா? யாக்கு எப்பயுமே வந்து நமக்கு ஆபத்து இல்லைன்றது. அப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே. அதனால தான் ஆர் ப்ரெசன்ட் போடுறோம், இங்கே பாசன்ஸ் போடுறோம். ஓகே, இது உங்களுக்கு புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு? நெக்ஸ்ட் போவோமா? அடுத்து பாருங்க. சொல்லுமா சொல்லுமா. டே 5 போலாமா? இதில் பாருங்க, வி மெட்ன்றது பாசன்ஸ்மா. ஓகே, கவனிமா. வி மெட் a lot of children on our trek through the villages. நாங்கள் ட்ரெக் போகும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தோம். இங்கே மெட்ன்றது பாசன்ஸு. they days play in the pool of muddy rain water. அவங்க நாங்கள் பார்க்கும்போது அவங்க அவங்க வந்து விளையாட்டு இருந்தாங்க. as we left, இப்போ லெஃப்ட்ன்றது பாசன்ஸு. நம்ம ஏன் பாசன்ஸு சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து நடந்து முடிஞ்சதுனால நம்ம பாசன்ஸ் தான் போடணும் அப்படின்றதுக்கு ஒரு ஷூரிட்டி வருது. we have already climbed. இங்கே have already climbed அப்படின்னா present perfect tense. 2400 meters. Up here it never does rain and there are no trees. It dash windy and dusty and I am always dusty. பாருங்க, இங்கே I amன்றது present வருது பாருங்க. இதெல்லாம் பாசன்ஸ் கொடுத்துட்டு amன்றது presence. ஏன் அது என்ன காரணம்? இங்கே ஆல்வேஸ் வருது இல்லையா? ஆல்வேஸ்ன்றது என்ன மீனிங்? எப்பொழுதுமே. இது சிம்பிள் ப்ரெசென்ட்டை குறிக்கும். நம்ம முன்ன பார்த்தோம் இல்லையா? சரி, இப்போ ஆன்சர் பார்ப்போமா? பாருங்க, they were playing in the pool. அவங்க நாங்கள் பார்க்கும்போது அவங்க விளையாட்டு இருந்தாங்க. ஏன் ஐஎன்ஜி போடுறோம் அப்படின்னா நாங்கள் வந்து அங்கே போகிறோம், அங்கே அப்போ தான் போகிறோம், ஆனால் அவங்க விளையாட்டு இருந்தாங்க. நம்ம போகிறது முதல் நடக்குமா இல்லை அவங்க விளையாடுறது முதல் நடக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இடத்துக்கு நாங்கள் வில்லேஜுக்கு போகிறோம், அவங்க விளையாடிட்டு இருக்காங்க இல்லையா, அது முதல் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் தான் வேறு ஐஎன்ஜி போடுறோம். நம்ம ஏன் ஐஎன்ஜி போடுறோம்னு தெரியுது உங்களுக்கு? ஓகேவா? அடுத்து பாருங்க, ரைன்ஸ். நெவர் அப்படின்றது பாருங்க, இந்த நெவர்ன்ற வேர்டு இருக்கு இல்லையா, இது எப்பவுமே ப்ரெசென்ட் தான் குறிக்கும். நெவர், எவர், ஃப்ரீக்வெண்ட்லி இதெல்லாம் ப்ரெசென்ட் குறிக்கும். இட் ரைன்ஸ் அண்ட் தேர் ஆர் இருக்கு இல்லையா, ப்ரெசன்டென்ஸ். நோ ட்ரீஸ், இதுவும் ப்ரெசன்டென்ஸ். இட் இஸ் பீவர் போடுறோம். என்ன போடுறோங்க? பீவர் என்ன வரும்? ஈஸ் வரும். இட் இஸ் விண்டி அண்ட் டஸ்டி அண்ட் ஐ ஆம் ஆல்வேஸ் தர்ஸ்டி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து வேர் பிளேயிங் ஏன் போட்டோம், ரைன்ஸ் ஏன் போட்டோம், ஈஸ் ஏன் போட்டோன்னு தெரியுது உங்களுக்கு? காரணம் புரியுதா உங்களுக்கு? இதுக்கு வந்து ஆமாம், இதுலேயும் சில இதான் போடுறதுக்கு காரணம் பாருங்க. இந்த நெவர் இருக்கிறதுனால தான் ஐன்ஸ் போடுறோம், புரியுதா? அந்த ஆல்வேஸ் இருக்கிறதுனால இங்கே ஈஸ் போடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? அடுத்து பாருங்க, டே 6 பாருங்க. எஸ்டர்டே வி டேஷ் கோ அப் டு. எஸ்டர்டே வந்திருக்கா? எஸ்டர்டே என்ன டென்ஸ்? அப்போ பாசன்ஸ் போட வாய்ப்பு அதிகம். எஸ்டர்டே வி டேஷ் கோ அப் டு த மவுண்ட் சைட் ஆஃப் தி டவுன்ஷிப் ஆஃப் Muktinath at 3600 meters. The thin air with less oxygen, the dash left leave us breathless. எங்களால் மூச்சு விட முடியாதுன்னு வச்சது மாதிரி. We dash feel that we couldn't go any further. இந்த couldn't வருது இல்லையா, இது past tense. couldn't அப்படின்றது என்ன வருது? past tense. We dash drink a lot of extra fluids to prevent altitude sickness. நம்ம உயரத்தில் போகும்போது என்ன பிரச்சனை அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. இது பாருங்க, இது என்ன ஏன் வென்ட்டு போடுறோம் அப்படின்னா எஸ்டர்டேன்னு இருக்கு இல்லையா, அதனால் வென்ட்டு போடுறோம். நெக்ஸ்ட் பாருங்க, லெஃப்ட். இதுவும் முடிஞ்ச போன விஷயம், லெஃப்ட் போடுறோம். லீவுக்கு என்ன பாசன்ஸ்? லெஃப்ட். கோவுக்கு பாசன்ஸ் வென்ட். ஃபீலுக்கு என்ன பாசன்ஸ்? ஃபீல் என்ன பாசன்ஸ்? ஃபெல்ட். ஓகே. ட்ரிங்க் என்ன வரும் பாசன்ஸ்? ட்ராங்க். ஆமாம், எல்லாம் நம்ம ஏன் பாசன்ஸ் போடுறோம்? இங்கே எஸ்டர்டே வருது இல்லை, அதனால பாசன்ஸ் போடுறோம். எஸ்டர்டே அப்படின்னால வென்ட், கோவுக்கு பாசன்ஸ் வென்ட், லீவுக்கு பாசன்ஸ் லெஃப்ட், ஃபியூலுக்கு பாசன்ஸ் ஃபெல்ட், ட்ரிங்கிங் பாசன்ஸ் ட்ராங்க். ஏன் போடுறோம்னா இங்கே எஸ்டர்டே நேற்று நம்ம நடந்த விஷயம்ன்றதுனால எஸ்டர்டேன்றது முடிஞ்ச போன விஷயம், அதனால நம்மள பாசன்ஸ் போடுறோம். சரி, அடுத்தது டே 7 போலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ டே 7 பாருங்க. டே 7 we turned around today and started to descend to Jomosum. இதில் பாருங்க, இது என்ன டென்ஷன் பார்த்தோம்னா இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், இந்த டேர்ன்டு பாசன்ஸாக இருக்குது, அதே போல் ஸ்டார்டட் பாசன்ஸாக இருக்குது.
இல்லையா? as we went past tense, went down the oxen filled past tense, our blood again, and we seemed past tense, to dash instead of walking. இங்க என்ன வரும்னு பாருங்க. அதாவது we turned around today and started to descend to ஜோமோசம் நாங்க போனோம். as we went down கீழே இறங்கும்போது the oxen filled our blood again, மீண்டும் அந்த ஆக்சிஜன் எங்களுக்கு வந்தது. we seemed to dash to instead of walking. ஓகேவா? இப்போ நம்ம என்ன அப்படின்னா நடக்கிறதுக்கு பதில் நாங்கள் வந்து பறந்தோன்னு இருக்கு. அப்போது இது வந்து இந்த செயல் நிகழ்ந்து கொண்டிருக்குன்னு சொல்லுவோம். இந்த செயல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது வந்து கண்டினியூஸில் கொண்டு வரலாம். அப்படி கண்டினியூஸில் கொண்டு வரணுமா என்ன வரும் பாருங்கள். பி ஃப்ளையிங், டு பி ஃப்ளையிங் இன்ஸ்டெட் ஆஃப் வாக்கிங். ஏன்னா இந்த வாக்கிங்கிறது என்னது? வாக்குன்னு கொடுத்தா நம்ம ஃப்ளைன் போடலாம். வாக் இன்ஸ்டெட் ஆஃப் வாக் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இங்கே வாக்கிங்கிறது ஒரு ஜெரண்டாக இருக்குது. ஜெரண்ட் அப்படின்னு சொன்னோம்னா ஐஎன்ஜி கொண்டு இருக்கக்கூடிய வெர்பியல் நவுனாக இருக்குது. அதே போல் இங்கே வாக்கிங்கிறதுனால இங்கே நம்ம ஃப்ளையிங் போடுவோம். டு பி ஃப்ளையிங், அதே சேம், அந்த ஒரே மாதிரி மீனிங் வரதுனால இதை கண்டினியூஸில் கொண்டு வருவோம். அப்போது we turned around today and started to descend to Jomo's home. As we went down, the oxen filled our blood again, and we seemed to be flying instead of walking. நடக்கிறதுல நாங்கள் பறந்தோம் அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, டே 7. டே 8 பாருங்கள். we went back to Pokhara in a small plane yesterday. நாங்கள் நேற்று வந்து போக்ராவுக்கு போனோம். it was existing, அங்கே என்ன இருந்தது அப்படின்னா when we dash fly between the mountain peaks. இந்த வாஸ் எக்ஸிஸ்டிங் இல்லையா? இந்த வாஸ் எக்ஸிஸ்டிங்கிறது என்னது? பாஸ்ட் டென்ஸ் குறிக்குது. என்னது? இது பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? இந்த பாஸ்ட் டென்ஸாக இருக்கிறதுனால நம்ம மேக்ஸிமம் நம்ம எழுதலாம் என்னவா இருக்கும்? பாஸ்ட் டென்ஸாக எழுத வேண்டியிருக்கும். when we dash fly between the mountain. இங்கே என்ன பண்ணாங்க? இட் வாஸ் எக்ஸிஸ்டிங் அப்படின்றது கண்டினியூஸில் கொடுத்தாங்க. வென் வந்தால் கண்டிப்பாக கண்டினியூஸில் வரும். ஆனால் ரெண்டு கண்டினியூஸ் வராது. இங்கேயும் ஃப்ளையிங் வராது, இங்கே எக்ஸிஸ்டிங் தான் வந்ததுனால நம்ம இதை பாஸ்ட் டென்ஸாக போட்டுக்கலாம். வி ஃப்ளூன்னு போடுறோம். என்ன போடுறோம்? ஃப்ளூ spend the mountain. Okay, flew between the mountain peaks. அப்புறம் we arrived past tense in Kathmandu this afternoon, and we spent the past tense our last few hours in shopping. we leave for Chennai tomorrow. நாங்கள் நாளைக்கு சென்னை போக போகிறோம் அப்படின்றது வந்து பிளானிங். அதனால் லீவுன்றது ப்ரெசென்ட்டில் கொண்டு வரோம். இது வந்து பிளானிங்கிறதுனால நம்ம வில் போடக்கூடாது. பாருங்கள், we had a trip of a lifetime. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பு தான் முடிஞ்சிருக்கு, அந்த எஃபெக்ட் இருக்குது. அதனால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. we haveன்றது கான்ட்ராக்ஷன் வந்து we had trip அப்படின்றது பார்த்தோம்னா hadன்றது பார்த்தோம். have had அப்படின்றது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ we had a trip of லைஃப் டைம். உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பி ஃப்ளையிங் அப்படின்றது வாக்கிங்க்கு பேரலாக எடுத்துக்கிறோம். ஃப்ளூ அண்ட் ஸ்பெண்ட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் போவோமா? ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது இது வரையிலும் நம்ம வந்து பார்ட் 1 2 3 இப்போ தேர்டு பார்த்துட்ருக்கோம். இப்போ இனிமேல் நமக்கு வந்து அந்த ஜூம் லிங்க் நம்ம வந்து அந்த டைம் முடிஞ்ச பின்னாடி நீங்கள் இது கட் ஆகிடும். நீங்கள் மீண்டும் என்ன செய்றீங்க அப்படின்னா அதே லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் மீண்டும் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணோம்னா அது அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ வரும். இது வரைக்கும் நம்ம தேர்ட் வீடியோ பார்த்துட்ருக்கோம். இந்த தேர்ட் இயர் வேலை டென்ஸில் பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரெசிடென்ஸு பாஸ்டன்ஸு இதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்தோம். ஓகேவா? இதோட நம்ம இந்த பார்ட் 3 முடியுது. அடுத்த நெக்ஸ்ட் பார்ட் நம்ம வந்து பார்ட் 4. ஓகேவா? பார்ட் 4 ரெடி ஆகும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் பார்ட் 4 போவோமா?